ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த vlogல வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் என்னென்ன நான் வச்சிருக்கேன் தான் பார்க்க போறோம். இந்த 3 ஷீட்மே வந்து நான் இந்தியால இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். புதுசு இல்ல, ஏற்கனவே யூஸ் பண்ணியதான். அதை வாஷ் பண்ணி காய வச்சிருந்தேன். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த செட்ல வந்து 4 பீசஸ் வரும். என் ஷெல்ஃப் கொஞ்சம் பெருசா இருக்கிறனால சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த செட் வந்து 120 ரூபிக்கு மீசோல நான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் கேப் அதிகமா இருக்கும், அதனால பெருசா இருக்கிற திங்ஸ் எல்லாம் வைப்பேன். கீழே இருக்கிற 2 ஷெல்ஃப்ல வந்து சின்ன பொருள்லாம் வச்சிருப்பேன். இந்த 3 ஷெல்ஃப் தவிர மத்த எல்லா பிளேஸுமே ஏற்கனவே கிளீன் பண்ணி தான் வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப்ல வந்து எக் ரேக் வச்சிருக்கேன், ஈஸியா எடுக்கிறதுக்கு. இது பக்கத்துல வந்து தோசை மாவு பாக்ஸ் வச்சிருக்கேன். இந்த ஷெல்ஃப்ல வந்து வெஜிடபிள் சாலட் இது இன்னும் யூஸ் பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன். இது லூஸ்ல வாங்கின ஊறுகாய், எனக்காக வாங்கினது, மத்த யாருக்கும் பிடிக்காது. இதுல பாலாடை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். இது பிளாக் ஆலிவ்ஸ் பாஸ்தா பண்றதுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது வந்து தயிர் பாக்ஸ், நான் எப்பவுமே வந்து 1 கிலோ தான் வாங்கி வைப்பேன். இது பக்கத்துலயே பிரெட் வச்சிருக்கேன். அதுக்கடுத்த ஷெல்ஃப்ல வந்து என்னுடைய ஃபேவரட் டப்பா அது. மல்லி புதினா பூண்டு வந்து ஒரே பாக்ஸ்ல வச்சுக்கலாம். டெய்லி சமையலுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பக்கத்துல வந்து இன்னைக்கு கடைக்கு போயிருந்தப்போ வந்து கேக் வந்து நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. இங்க குட்டி குட்டி ஸ்லைசஸா வாங்குறதா காசு கூட வரும். இந்த மாதிரி பல்கா வந்து நிறைய ஆஃபர் போடுவாங்க. அதான் வாங்கிட்டு வந்துட்டோம். லாஸ்டா இருக்கிற ட்ரேல வந்து வெஜிடபிள்ஸ் வச்சிருப்பேன். வெஜிடபிள்ஸ் கரெக்டா வந்து 7 நாளைக்கு தேவையானது மட்டும் தான் வாங்குவேன், அதிகமாவே வச்சுக்க மாட்டேன். இந்த பாக்ஸ் வந்து நான் ரீசெண்டா தான் வாங்கினேன். ரொம்ப ஈஸியா இருக்கு ஒவ்வொரு காயும் எடுக்கிறதுக்கு. ரொம்ப பெருசா இருக்கிறத வந்து வைக்க முடியல, ஆனா சின்ன சின்ன காயெல்லாம் வந்து ஈஸியா வைக்க முடியுது. இந்த இதுல 6 பீசஸ் வரும். கரெக்டா என் ட்ரேல வந்து ஃபிட் ஆச்சு. இது வச்சது போக இன்னும் பிளேஸ் இருக்கு. இன்னும் நான் ஒரு 5 பீசஸ் வந்து வாங்கணும். க்ளோஸ் பண்ணி வைக்கிற ஸ்டோரேஜ் பாக்லாம் ஒவ்வொரு டைம் திறந்து எடுக்கணும். அதனாலதான் இந்த டைப் நான் வாங்கினேன். இது எந்த காய் எதுல இருக்குன்னு ஈஸியா பார்க்கவும் முடியும், எடுத்து சமைக்கவும் ஈஸியா இருக்கு. அடுத்தது வந்து இதுக்கு மேலேயும் வெஜிடபிள்ஸ் தான் வச்சிருப்பேன். இந்த டிராயர் டைப்ல இருக்கும். இதுல வந்து தக்காளி தேங்காய் வச்சிருக்கேன். அது பக்கத்துலயே வந்து முருங்கைக்காய் கீரை ஸ்ப்ரிங் ஆனியன் தான் வச்சிருக்கேன். இவ்வளவுதான் நான் வந்து மெயினான ஒரு ஷெல்ஃப்ல வந்து வச்சிருக்கிற ஐட்டம். இதுல நான் ஏதாவது தப்பா வச்சிருக்கேன், இல்ல இந்த காய் வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இது எங்க ஃப்ரிட்ஜோட டோர் ஷெல்ஃப்ல வச்சிருக்கிற ஐட்டம். டோர்ல இந்த ஷெல்ஃப்க்கு எதெல்லாம் ஃபிட் ஆகுதோ அந்த ஐட்டம்ஸ் மட்டும் வச்சிருப்பேன். இந்த ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப்ல வந்து லெமன் போட்டு வச்சிருப்பேன். என்னுடைய டெய்லி யூஸ்க்கு இதை ஈஸியா எடுத்து யூஸ் பண்றதுக்கு மேலேயே வச்சிருப்பேன். அது பக்கத்துலயே வந்து பட்டர் பாக்ஸ் வச்சிருப்பேன். இது வீட்ல பண்ணதெல்லாம் இல்ல, வெளியில வாங்கினதுதான். அதுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃப்ல வந்து பீனட் பட்டர் வச்சிருப்பேன். இது வந்து பூ சாமிக்கு வைக்கிறதுக்காக. இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரைட் சிக்கன் அப்ப வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க. இது நாங்க பசங்களுக்கும் கொடுக்க மாட்டோம், நாங்களும் அதிகமா குடிக்க மாட்டோம், எப்பயாவது வந்து யூஸ் பண்ணுவோம். இதுக்கு கீழே வந்து இந்த மில்க் வச்சிருப்பேன். இதுக்கு கிட்ட வந்து நியூட்ரிலா வச்சிருப்பேன். நெக்ஸ்ட் இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரிக்காக கொடுத்தாங்க. இது நான் ஆல்கஹால் செலிப்ரேஷன் ட்ரிங்க், ரேரா தான் இதை யூஸ் பண்ணுவோம். இது பக்கத்துல வந்து பார்பிக்யூ சாஸ், சோயா சாஸ், மயோனைஸ் அதெல்லாம் வச்சிருப்பேன். டொமேட்டோ சாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் ஷெல்ஃப்ல வந்து நோ சுகர் நோ ப்ரிசர்வேட்டிவ் ஆரஞ்சு ஜூஸும் வச்சிருப்பேன். இவ்வளவுதான் நான் வந்து டோர் ஷெல்ஃப்ல வச்சிருக்கிறது. இதுக்கு மேல இருக்கிற ஷெல்ஃப்ல வந்து ரொம்ப அதிகமாலாம் வச்சிருக்க மாட்டேன். இதுல ஐஸ் கியூப் ஃப்ரீசர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இதுல வச்சுக்கலாம். நான் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடிமேட் பேக்கெட் ஒன்று வச்சிருப்பேன். பக்கத்துலயே வந்து கோல்ட் கம்ப்ரஸ் வச்சிருப்பேன். இது வந்து கண்ணில் வச்சுட்டு இந்த மாதிரி கட்டிட்டோம்னா நல்லா ரிலாக்ஸா இருக்கும். எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்கிறனால வந்து இதை நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். ஆனா நாங்க இதை வந்து எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது பக்கத்துல வந்து சீஸ் வச்சிருப்பேன். பாஸ்தா பிரெட் ரெசிபிஸ்க்குலாம் வந்து யூஸ் ஆகும். இவ்வளவுதான் நான் என் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கிற ஐட்டம்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பார்க்கலாம். பாய்.